போகி பொங்கல் பழையதை விடும் நாள். காலை 4 மணி. எங்கும் அமைதி. அந்த அமைதியை உடைத்தது அடுப்பிலிருந்து எழுந்த விறகு எரியும் சத்தம். குளிர்ந்த பனிக்காற்றில் மூச்சே புகையாகத் தெரிந்தது. ஒவ்வொரு வீட்டின் முன்பும் போகி தீ மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. போகி வந்துடுச்சு என்று பாட்டி சொல்ல வீட்டுக்குள்ள ஒரு உற்சாகம். அம்மா தண்ணீர் தெளித்து வாசல் கழுவினாள். அப்பா பழைய உடைகள், பயன்பாடில்லாத பொருட்களை தீயில் போட்டார். சின்ன கண்ணா அம்மாவின் கையை பிடித்து மெதுவாக கேட்டான். அம்மா, இதெல்லாம் ஏன் எரிக்கிறோம்? அம்மா சிரித்தாள். கண்ணா, இது பொருட்கள் மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ள சேர்ந்திருக்கும் கோபம், பொறாமை, துக்கம், தோல்வி பயம் இவையெல்லாம் கூடதான். போகி தீ அனைத்தையும் சாம்பலாக்கியது. அப்பா தீக்கு முன்னால் நின்று கண்களை மூடிச் சொன்னார். இந்த வருடம் நம்ம வீட்டில கவலைக்கு இடமில்ல. பாட்டி மெதுவாகச் சொன்னாள். போகி என்பது முடிவல்ல, ஒரு அழகான புதிய தொடக்கம். சூரியன் மெதுவாக உதித்தான். வானம் செம்மஞ்சள் நிறம். வாசலில் அழகான கோலம். மஞ்சள், கரும்பு, புதிய கனவுகள். சின்ன கண்ணா சிரித்தபடி சொன்னான். அம்மா, இந்த வருடம் நான் நல்ல பையனா இருப்பேன். அம்மா அவனை அணைத்துக் கொண்டாள். போகி தீ அணைந்தது. ஆனால் ஒவ்வொரு மனசிலும் ஒரு ஒளி எரியத் தொடங்கியது. பழையதை விடு, புதியதை வரவேறு. அதுவே போகி. இனிய போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.